ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக ஆகஸ்ட்டில் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கான ஸ்பெஷல் நேரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 7 நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரப்போகுது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மெயினாக உங்களுக்கான நேரம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பாசிட்டிவான நேரமாக நெகட்டிவான நேரமாக அந்த நேரத்தை வைத்து என்ன மாதிரியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாள் ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டுடைய முக்கியமான இறுதி கிரகணமானது நடைபெறக்கூடிய கிரகணமானது சந்திர கிரகணம். இந்த கிரகணத்தின் போது கரெக்டாக சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு. சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு இருக்கிறாங்க. அதனால் இந்த கிரகணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த கிரகணத்தின் போது சில முக்கியமான தாக்கங்கள் ஏற்படுது. அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மாற்றங்களாகவும் இருக்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே போல் இந்த கிரகணம் நடக்கக்கூடியது அன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகணத்தின் போது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பாதகமானதாக இருக்கக்கூடியதை தப்பிப்பதற்கு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகணத்தினால உங்களுக்கு என்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விவரங்களையுமே நீங்கள் உங்கள் ராசிக்கு தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கரெக்டாக நிறைவடையக்கூடிய டைமில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தினால உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், எதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது கரெக்டாக சந்திர கிரகணத்தின் போது 12 ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் கடைசியாக இந்த கிரகணத்தின் போது பல்வேறு கிரக மாற்றங்கள் வலுவாக நடைபெறுது. அதில் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். வழிபாடு இப்படிப்பட்ட தெய்வங்களை செய்யணும், பரிகாரங்கள் இப்படி செய்யணும், கவனமாக இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு கிரகணமாக இந்த கிரகணமானது இருக்க போகுது. காரணம் என்னன்னா, 11 கூடைய சனி பகவான் வக்ரமாக இந்த கிரகணத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற சனி இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு நிறைய பலன்களை அள்ளித்தரப்போகிறார்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. களத்திரக்காரகன் 2வது இடத்துல இருப்பதால் இந்த கிரகணத்தின் போது மனைவியால் பணவரவு ஏற்படும். 4வது இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று புதனும் இணைந்திருப்பதால் இந்த கிரகணத்தினால புதத்திய யோகம் உங்களுக்கு உண்டாகும். இந்த யோகம் உண்டாகிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுவும் ஆகஸ்டில் கடைசியாக நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் வெள்ளிக்கிழமை நடைபெறதுனால ராசிநாதன் சுக்கிரனும் அன்னைக்கு நீச்சம் பெறுறாரு. இதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதோடு விளையாட்டு வீரர்கள்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த கிரகணத்தினால உண்டாகும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு கிரகணத்தின் போது சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சூரியனோடு புதன் சேர்ந்திருப்பதால் மிகுந்த யோகங்கள் உண்டாகும். பேச்சுவன்மை அதிகரிக்கும். சபையில் மரியாதை ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்களில் இருக்கக்கூடிய பலவீனங்களை சரி செய்து கொள்வது நன்மை பயக்கும். 3வது இடத்துல குரு பகவான் மறைந்திருப்பதால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதனால் இந்த யோகங்களை பெற்றுக்கிறது இந்த கிரகணத்தின் போது ரொம்ப அவசியம். அப்புறம் தங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பங்கு சதையில் இன்டர்நெட் போன்றவற்றை செய்பவர்கள், நெட்வொர்க்கிங் டிப்ஸ் கொடுப்பவர்கள் சுக்கிர நீச்சம் பெற்றுள்ளதால் இந்த கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லைனா கிரகணத்தின் போது ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கிரகணத்துடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சந்திர கிரகணத்தின் அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த சந்திர கிரகணத்தன்று செய்ய வேண்டியது செய்யக்கூடாததும் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கரெக்டாக வெள்ளிக்கிழமை, அதாவது 28/8/2026 அன்னைக்கு ஆவணி 11ஆம் தேதி காலையில் 6:20 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 12:45 மணிக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு மேலே இந்த சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. கரெக்டாக கும்ப ராசியில் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகுவோடு இணைந்திருக்கும் போது பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த கிரகணத்தினால சில விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கிரகணத்தின் போது நிறைய ஒரு விசித்திரமான கதிர்வீச்சுக்கள் வரும். அதனால் இந்த கிரகணம் ஒரு ஆபத்தாகவே கருதப்படுகிறது. ஸோ இந்த சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு புராண கதை கூட இருக்குது, அதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சந்திரன் அவர் செய்த பாவ காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் விடுகிறது. இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்கள் சொல்ல இறைவன் சந்திரனுக்கு அருளி சந்திரனுக்கு இருந்த ராகுதோஷம் நீங்கியது. இதனால் கிரகணத்தின் போது ரிஷப ராசிக்காரங்க பக்தியோடு இறைவனை பிரார்த்தித்து வந்தால் நீங்கள் செய்த பாவங்கள் தீரும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனால் கிரகணத்தின் போது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மெயினாக சந்திர கிரகணத்தின் அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். 2வது, ரிஷபராசிக்காரங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே சொல்லக்கூடாது. 3வது, கிரகணத்தின் போது ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது போல வீட்டில் பூஜரையும் மூடப்பட்டிருக்க வேண்டும். 4வது, செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுனை போட்டு வைக்கணும். 5வது, கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதே போல் சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும், ஒளிபரப்பு செய்து கேட்கணும். அப்புறம் 6வது, கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்தானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம், வீட்டில் பூஜரையில் தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆலய தரிசனம், வீட்டில் தரிசனம்லாம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். கிரகணம் முடிந்ததும் மெயினாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை மெயினாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.